அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சி மன அமைதி இறைவன் தந்ததல்லவா? அதை யாரால் நம்மளிடந்து தட்டி பறிக்க முடியாது இல்லையா? இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? திருப்பாடல் அதிகாரம் 26 இறை வார்த்தை 1-3 முடிய. ஆண்டவரே, நான் குற்றமற்றவன் என்பதை அறிவியும். ஏனெனில் என் நடத்தை நேர்மையானது. நான் ஆண்டவரை நம்பினேன், நான் தடுமாறவில்லை. ஆண்டவரே, என்னை சோதித்து ஆராய்ந்து பாரும். என் மனத்தையும் உள்ளத்தையும் புடமிட்டு பாரும். ஏனெனில் உமது பேரன்பு என் கண்முன் இருக்கின்றது. உமக்கு உண்மையாக நடந்து வருகிறேன். பிரேஸ் தி லார்ட். நமக்கு உண்மையாக அவர்கிட்ட நடந்து வரும்போது, அவரோடு இணைந்து இருக்கும்போது சில துன்பங்கள் உண்டு இல்லையா? அப்போ நம்ம எப்படி புலம்புறோம்? ஏதோ நம்ம பாவம் செஞ்சிட்டோம், அதுக்கு தான் இந்த துன்பங்கள், அதுக்கு தான் இந்த வேதனைகள், அதுக்கு தான் இந்த வாதைகள் அப்படின்னு நம்ம புலம்புறோமா? அதுக்கு தான் எப்படி புலம்புறோம்? ஆண்டவரே, நான் குற்றமற்றவன் என்பதை அறிவியும். ஏனெனில் என் நடத்தை நேர்மையானது. நான் ஆண்டவரை நம்பினேன், நான் தடுமாறவில்லை. அப்போ நம்ம ஆண்டவரை நம்பும்போது நாம் தடுவாருமா? இல்லை. ஆனால் பிறர் என்ன சொல்லுவாங்க? இப்போ நமக்கு ஒரு வியாதி வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் ஒழுக்கமானவன்னு சொல்லுவாங்க, இது ஆண்டவருடைய தண்டனை தான் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் நாம் குற்றமற்றவன் யாருக்கு தெரியும்? இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். இறைவனை கேட்காமல் நமக்கு என்ன வந்தால் அதை எல்லாமே அப்புறப்படுத்தி விடுவார். இறைவனை கேட்டு வந்தால் கண்டிப்பாக நாம் அனுபவித்து தான் ஆக வேண்டும். மக்களே, ஏனென்றால் நாம் குற்றம் என்ன செய்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் தண்டனையும் அனுபவிக்க வேண்டும். ஏனென்றால் அவர் நம்மளை விரும்புகிறார், நம்மளை தேர்ந்தெடுக்கிறார். அந்த தேர்ந்தெடுப்பின் மூலமாக நம்மளை புடமிடுகிறார். அப்படி புடமிடும்போது தான் நாம் நிறைய துன்பங்களை அனுபவிக்கிறோம். நம் பாவத்திலிருந்து வெளியே வருகிறோம். இனி நான் பாவமே செய்ய மாட்டேன் என்று சொல்கிறோம் நாம். அதான் உண்மை இல்லையா? அப்போ நாம் அவர்கிட்டையும் நம்ம சொல்கிறோம், நான் தடுமாறவில்லை. ஆண்டவரே, என்னை சோதித்து ஆராய்ந்து பாரும். என் மனத்தையும் உள்ளத்தையும் புடமிட்டு பாரும். ஏனென்னால் உமது பேரன்பு என் கண்முன் இருக்கிறது. உமக்கு உண்மையாகவே நான் நடந்து வரேன். இதுவரைக்கும் நான் உமக்கு உண்மையாக தான் நடந்திருக்கிறேன். நீ என்னை ஆராய்ந்து பாரும். நான் குற்றமற்றவன் என்பதை நிரூபியும் பிறருக்கு. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நான் பிறருக்கு நிரூபிக்கின்ற அவசியமே இல்லை மகளே. என்னென்றால் எனக்கு தெரியும் உன்னை பற்றி. நான் உன்னை புடமிடுகிறேன், பொறுத்துக்கொள். இதற்கு பின்பு நான் உனக்கு என்ன தருவேன் என்பது எனக்கு தெரியும். அதை நான் உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்பவர் இறைவன் இல்லையா? நாம் குற்றமற்ற மாசற்ற வழியில் நாம் நடக்கும்போது எல்லாமே நமக்கு நன்மையாகவே இருக்கும். அந்த நன்மையை கேட்போமா? எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டவரே, எவரது குற்றங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவரது பாவங்கள் மறக்கப்பட்டதோ அவர்கள் பேறு பெற்றோர் என்று சொன்னது போல் ஆண்டவரே, நீர் எங்கள் குற்றங்கள் குறைகள் அனைத்தையும் மன்னித்து உமக்கு உகந்த வாழ்க்கை வாழும்படி எங்களை வழிநடத்தி கொண்டு வருகிறீரே, அதற்கு கொடான கொடி நன்றி ஆண்டவரே. எங்களைப் போல் பிறரையும் கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறீரே, அதற்கும் நன்றி ஆண்டவரே. என்னிலேயும் நாங்கள் உம்மை சார்ந்து மட்டுமே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் ஆண்டவரே. அந்த விருப்பத்தை நீர் நிறைவேற்ற போகிற கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபங்கேக்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.